எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் பாப்ஓவர்ஸ். ஓகேவா? ஸோ சப்போஸ் யாராச்சும் யூசர்ஸ் உள்ளே வராங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சர்டனாக ஒரு கூப்பன் கோடு வந்து லைக் கிளிக் ஹியர் டு ரிவீல் அது மாதிரி ஒரு பட்டன் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த கூப்பன் கோடு அவங்க டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மெக்கானிசமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு விஷுவலாக இந்த பட்டன்லாம் ஓகே, பட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பட்டன் இல்லை பிடிஎன் இப்படி போட்டுக்கலாம். பிடிஎன் இது வந்து ஜஸ்ட் ஒரு வார்னிங் போடலாமா? வார்னிங். ஓகே, ஸோ டைப் பார்த்தீங்கன்னா கிளிக் வெல்கம் ஆஃபர் போடுவோம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் ஆஃபர். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கரெக்டாக. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு பாப் ஓவர் மாதிரி ஆகணும். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்டேஷன் போங்க. அண்ட் இதில் வந்து காம்பனன்ட்ஸில் வந்து பாப் ஓவர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும் ஆக்சுவலி இது. ஸோ கிளிக் பண்ணும்போது வருது. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன அவங்க பாஸ் பண்ணுறாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ் டாக்ல வந்து பாப் ஓவராக இருக்கிறாங்க. ஓகே, டன். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ டைட்டில் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்னா போட்டுக்கலாம், அந்த டெக்ஸ்ட் தான் இது மேலே வரும். ஓகேவா? அண்ட் பிஎஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே டாக்கி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னது டேட்டா பிஎஸ் டாகுல். ஓகே, நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப் 4 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா டாகுல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பூட்ஸ்ட்ராப் 5 யூஸ் பண்ணுறேன், அதனால் டேட்டா பிஎஸ் டாகுல். ஓகேவா? இது என்னது ஜஸ்ட் பாப் ஓவர் தானே. ஸோ பாப் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைட் பாஸ் பண்ண போகிறேன். என்னன்னா ஜஸ்ட்டு வெல்கம் ஆஃபர் போடுவோமா? சும்மா ஏதாவது போடுவோம். வெல்கம் ஆஃபர் என்ஜாய் அப்படி போடுவோம். ஓகே, அண்ட் ஒரு பாடி நம்ம போட போகிறோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா பிஎஸ். ஓகே, பாடியாக டிஸ்கிரிப்ஷன் என்ன வருது? ஸோ டைட்டில் பாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பிஎஸ் கண்டென்ட். ஓகேவா? ஸோ என்ன கண்டென்ட் தானே அது? டேட்டா பிஎஸ் கண்டென்ட். கிராப் these coupon codes for next transactions சொல்லிட்டு சும்மா எதாவது போடுவோம். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணலாம். அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளிக் பண்ணலாம், ஒன்றுமே வரல. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ வரலன்னு கேட்கலாம். ஸோ ஏன் வரல அப்படின்னா இந்த பாப்பை வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஜேஎஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா? அதாவது popo.main.js வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அது இஷ்யூ கிடையாது. ஸோ செகண்ட் என்னென்னா நம்ம வந்து இதை இன்டிலைஸ் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாப்ஓவர்ஸ் ஆர் ஆப்ட் இன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ரீசன்ஸ். ஸோ யூ மஸ்ட் இன்டிலைஸ் தெம் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரீசனுக்காக நான் வந்து இதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே இன்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கோடிங் இதுதாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறத விட நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் போட போகிறேன். இங்கே நான் வந்து என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் ஒரு ட்ரிகர் சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரிகர் எலமெண்ட் போடுவோம். ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் ட்ரிகர் எலமெண்ட். ஸோ இது நான் வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஐடியில் வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா நான் ஐடி பாஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு வெல்கம். ஸோ வெல்கம். அண்ட் இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன்னா அந்த ஐடி இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஐடி வந்து இங்கே நான் போடுறேன் ஐடியா. ஸோ ஐடி. ஓகே, ஸோ சேவ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி லெட்டு பாப் ஓவர் சொல்லிட்டு போட்டுக்கலாம். என்ன வேணால் போட்டுக்கலாம், உங்கள் நேம் தான். அண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ. ஸோ பூட்ஸ்ட்ராப். அண்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் எங்கேன்னு வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த ஜேஎஸ்லேயும் வருது. ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் டாட் பாப் ஓவர். ஓகே, இங்கே வந்து உங்களோட ட்ரிகர் என்னது? வெல்கம் தானே. இது வந்து இங்கே சேவ் பண்ணியிருக்கோமா? ஸோ இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் இங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்மளில் வந்து ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் ரூம் பண்ணிடுறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ சேவ் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஸோ அவுட்புட் போங்க அண்ட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? வந்துச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எங்கே கிளிக் பண்ணாலுமே அது போவே இல்லை. ஓகே, ஸோ சப்போஸ் போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஸோ ஒன்று இங்கே வந்து அதே மாதிரி டேட்டா பிஎஸ் ட்ரிகர் நினைக்கிறேன். பிஎஸ் ட்ரிகர் ஃபோக்கஸ் வைக்கலாம். ஓகே, ஸோ இது விச் மீன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி வச்சுருக்கணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இண்டிவிஜுவல்.
அதே வாட் சப்போஸ் எனக்கு இன்னொரு பட்டன் இருக்குது வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் வந்து இந்த டேட்டா ட்ரிகர் ஆட் பண்ணணும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத ஒரு கோட் ரிப்பிட்டேஷன். ஸோ அப்படி இது ரெண்டுக்கும் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமாக என்னோடய ஆப்ஷன்ஸ் தரேன். என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரிகர் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும், கரெக்டாக அதானே? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஓகே, ஸோ செகண்ட் வேலை செய்யலை ஆக்சுவலி ஏன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் ஐடி தாங்க, மை மிஸ்டேக். ஸோ இந்த திருப்பி நீங்கள் இந்த ஐடி நீங்கள் கால் பண்ணணும், அப்போ தான் வேலை செய்யும். ஓகே, ஸோ எனக்கு தேவையில்லை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஓகே, ஸோ இப்போ டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக ரைட்டில் தான் டிஸ்பிளே ஆகுது, கரெக்டாக? அதுவே வாட் சப்போஸ் எனக்கு டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ இல்லை ஈவன் லெஃப்ட்லேயோ வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேட்டா பிஎஸ் பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் என்னோடய கோடுக்குள்ளே போயிட்டு டேட்டா பிஎஸ். ஓகே, இது என்னது பிளேஸ்மெண்ட் தானே, பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து லெஃப்டாக வேணால் அப்படி போட்டுக்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்ககிட்ட, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா பிஎஸ் ரொம்ப முக்கியம், அப்படின்லாம் வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் இருக்கட்டும் பரவாயில்ல. அண்ட் கிளிக் பண்ண அப்படின்னா வருது. ஓகேவா? அதே நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி டேட்டா கண்டெய்னர், ஓகேவா, டேட்டா பிஎஸ் கண்டெய்னர் வந்து பாடியை வச்சுருக்கணும். ஓகே, ஆஸ் ஏ குட் ப்ராக்டிஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ சேவ் அண்ட் கிளிக் பண்ணால் லெஃப்ட்டில் வருது. டாப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டாப் சூப்பர். பாட்டம் சேவ். ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ சூப்பராக வேலை செய்யுது. அண்ட் கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இருக்குது? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். என்னென்னா இதே மாதிரி பட்டன் வந்து நம்ம 2 வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இது 2 பட்டன் வச்சுருக்கோம், 3 பட்டன் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் 1 2 அண்ட் வந்து 3 வச்சுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் வைக்கும்போது ஃபஸ்ட்டுக்கு வேலை செய்யும், செகண்ட் வேலை செய்யாது, தேர்ட் வேலை செய்யாது. பிகாஸ் அந்த ஐடி வந்து நம்ம வந்து யூனிக்காக மாற்றணும் அண்ட் இது வந்து நம்ம திருப்பி கால் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இது ஒரு ரெடிகுலஸான டாஸ்க்குங்க, ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குளோபலாக எல்லாமே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் கோட் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்டுக்குள்ளே போகிறேன். அண்ட் மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கலாமா? ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது தேவையே இல்லை, நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இனிமேல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் வேலை செய்ய பார்க்கலாமா? சேவ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். வேலை செய்யுது, சூப்பர். வேலை செய்யுது, சூப்பருங்க, பர்ஃபெக்ட் வேலை செய்து பாருங்கள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து கொஞ்சம் மேலே டாப் வச்சிடுறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து டாப் இருக்கட்டும். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் இருக்கட்டும். இது வந்து எனக்கு ரைட் இருக்கணும். எங்கே இருக்குது? ரைட். அண்ட் ஆல்சோ எனக்கு இப்போ இந்த ஐடியில் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணாம் நான். ஸோ ரிமூவ் அண்ட் ரிமூவ். ஓகே, க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கீழே மேலே வரலையே. ஓகே, ஏன் வரல? டாப். ஓகே, சாரி, தப்பாக பண்ணிக்க பாருங்கள். இது வந்து பாடி. ஓகே, ஸோ பாடி இது பார்த்தீங்கன்னா டாப். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கீழே தப்பு பண்ணியிருக்கேன்னா? இல்லை, கீழே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். சேவ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? கீழே மேலே ரைட், சூப்பர். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது எதுவும் போகல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளோட இங்கே நம்ம ஆப்ஷன் தரலாமா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரிகரு, ஃபோக்கஸு. ஓகே, ஸோ சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே மேலே ரைட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வேலை செய்யுது. ஓகே, சூப்பருங்க, பர்ஃபெக்ட். ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேரியபிள்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து slide.call அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே நோட் எலிமெண்ட்ஸாக ரீட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எலிமெண்ட். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எலிமெண்ட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்கலி ஜஸ்ட் எல்லாமே இந்த வெப்பேஜில் இருக்கிற எல்லாமே கிராப் பண்ணிவிட்டு அங்கே எதெல்லாம் டேட்டா பிஎஸ் டாகில் இருக்குது சொல்லி செக் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இந்த வெப்பேஜ் ஃபுல்லாக ட்ரால் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 பட்டில் மட்டும் தான் இந்த டேட்டா பிஎஸ் டாகில் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் சேவ் பண்ணிக்கும் இந்த வேரியபிளில். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து மேப் மூலியமாக வந்து மேப்னா என்னென்னா ஆக்சுவலி சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார் லூப்பாக வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே ஒரு வாட்டியே மேப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஒரு இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த நியூ ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகே, அதுதாங்க விஷயமே.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல கவலைப்படாதீங்க, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, இதை பற்றி இந்த மெக்கானிசம் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன், பட் இந்த மேப்பு அண்ட் இந்த ஸ்லைடு அதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேட்டை பற்றி பார்க்கலாங்க. பாய்.